வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டமாக இருக்கட்டும் அல்லது விவசாயமாக இருக்கட்டும், நாம் வளர்க்குற பயிர்களுக்கும் செடி கொடிகளுக்கும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துறது ஒரு சில வகையான பூச்சிகள் தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்னென்ன பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்வினி பூச்சி, தத்துப்பூச்சி, மாவு பூச்சி, இலைப்பெண், இந்த மாதிரி பூச்சிகள் தான். குறிப்பாக இந்த மாதிரி பூச்சிகள் வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறி பயிர்களை ரொம்ப அதிகமாக தாக்கும். அந்த தத்துப்பூச்சியை தவிர மற்ற 3 வகையான பூச்சிகள் பார்த்தோம்னா ரொம்ப சைஸில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது ஏற்படுத்துகிற அழிவு ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஒட்டுமொத்த தாவரத்தையே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். அது ஒரு விளைச்சலை குறைச்சா கூட இதை நம்ம சமாளிக்கலாம். ஆனால் அது அந்த செடிகளே இல்லாத அளவுக்கு அதை நாசம் பண்ணிடும். இந்த மாதிரி பூச்சிகளை இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா வகையான இயற்கை பூச்சி விரட்டிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த புகையிலை கரைசல். இந்த புகையிலை கரைசல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 தான். ஒன்று தண்ணி, இன்னொன்று புகையிலை. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு 150 கிராம் அளவுள்ள இந்த புகையிலையை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடும்போது அந்த புகையிலையில் இருக்க சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். அப்பப்போ கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த புகையில இருக்க எல்லா பாகமும் தண்ணியில் நல்லா நனைஞ்சு அதில் இருக்க எல்லா சாரும் தண்ணியில் நல்லா இறங்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப டார்க் ப்ரௌனாக மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கரைசலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 10 மணி நேரம் அதை அப்படி நீங்கள் ஆற வைக்கலாம். உடனே எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது வடிகட்டி. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு அதை ஒரு 10 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க சாறு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டி நம்ம அந்த சாறை பயன்படுத்த போகிறோம். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த மீதம் இருக்க அந்த புகையிலை சக்கையை நீங்கள் தாவரங்களோட அடியில் போட்டு, அதாவது மற்ற பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம். மீதம் இருக்க அந்த தண்ணீரை நம்ம அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப வீரியமாக இருக்கும். அதனால் அந்த செடிகள் மேலே பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சாறிலிருந்து ஒரு 30 ml எடுத்து அதை 15 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை நம்ம செடிகள் மேலே தெளிக்கணும். அது அப்படி தெளிக்கும் போது அதில் நம்ம ஒட்டும் பசையும் கலக்கணும். அதாவது இந்த காதி சோப் அந்த மாதிரி ஒரு இயற்கையான பொருட்களை அந்த செடிகள் மேலே இந்த இந்த புகையிலை கரைசல் ஒட்டுறதுக்காக நம்ம அதையும் கலந்து நம்ம பயிர்கள் மேலே தெளிக்கலாம். இது எல்லா வகையான பயிர்களுக்கும் தெளிக்கலாம். பொதுவாக 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த கரைசலை தெளிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். நீங்கள் தெளித்ததுக்கப்புறம் மழைகளை ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உடனே தெளிக்கணும். இந்த புகையிலை இப்போ சாதாரண கடைகளில் இப்போ கிடைக்கிறதில்ல. அது தடை போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை தடையை நீக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயற்கை வகையான புகையிலைக்கு நீங்கள் கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான இயற்கை பூச்சி விரட்டிகள் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். அதையும் போய் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.